ஓம் சரவண பவம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் முருகர் நம்மளை எப்படி ஆட்கொள்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் போடாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகர் அப்படின்னா தமிழ் கடவுள், சரிங்களா? தமிழ் கடவுள் நமக்கு அவரோட உதவி தேவை அப்படிங்கிறப்போ நமக்கு எள்ளுனா எண்ணெயாகவும், அப்புறம் வேலை கொண்டு பாறையை உடைச்சிட்டு கூட வருவார். திருப்புகளில் நிறைய சொல்லியிருக்காங்க இதை பற்றி, முருக யுகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் நமக்கு எப்படி நம்மளை ஆட்கொண்டார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணுன்னா எனக்கு நடந்தது தான். எனக்கு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி முருகர் பற்றின, அதாவது முருகர் ஒரு கடவுள் அப்படின்னு தான் நான் கும்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த யூடியூப்பில் முருகர் உங்களை ஆட்கொண்டிருக்காருன்னா யாம் இருக்க பயமேன் வரும், வேல் வரும் அப்படின்னு நிறைய மயில் வரும், அப்புறம் முருகர் ஃபோட்டோ வரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு ஒருவேளை நம்ம கூடயும் அவர் நம்ம கூட இருக்காரா அப்படிங்கிற ஒரு யோசனையும் எனக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திருப்புகள் சொல்கிறாங்க. கந்தசஷ்டி கவசம் சின்ன வயசுலேருந்தே கேட்குறது தான். ஆனால் நமக்கு இதெல்லாம் நடக்கணும்னா முருகர் ஃபோட்டோ நமக்கு வீட்டில் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் தான் முருகன் ஃபோட்டோவே இல்லையே அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் முருகர் அந்த பெருமாள், அப்புறம் மகாலட்சுமி தாயார், அப்புறம் விநாயகர், சரஸ்வதி தாய், அப்புறம் முருகர் இருப்பாங்களோ ஒரு லென்த்தான ஒரு ஃபோட்டோ இருந்தது. அதில் முருகர் இருக்கார் அப்படிங்கிறத தெரிய அதை நான் வெளியே எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப்பில் மயில் வந்தது. மயில் வந்ததுக்கப்புறம் நிறைய ஒவ்வொரு விஷயமாக முருகரை பற்றினது. மயில் வந்தது, அப்புறம் வேல் வந்தது. வேல் வந்ததுக்கப்புறம் நமக்கே தோண ஆரம்பித்தது, இதுக்கு நம்ம ஏதோ மந்திரம் படிக்கணும் அப்படின்னு யூடியூப்பில் கேட்குறப்ப தான் ஒருத்தர் முருகர் பற்றியே யாசகம் செய்கிறவர். ஸோ அவர் சொல்கிறத நான் கேட்டப்போ தான் கந்தர் அனுபூதி அப்படிங்கிறத என்னோடய மைண்டில் போய்கிட்டே இருந்தது. ஸோ கந்தர் அனுபூதி எனக்கு கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் டெய்லி ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை கண்டிப்பாக அதை கேட்டுருவேன். சினிமா பாட்டையே கேட்குறத நிப்பாட்டிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். சின்ன வயசுலேருந்து 90s கிட்ஸுக்கெல்லாம் சினிமா பாட்டுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த 90s கிட்டு தான் இப்போ சினிமா பாட்டையே நிப்பாட்டிட்டு முருகரோட பாட்டையே கேட்டுட்ருக்கேன். மற்ற எந்ததையும் கேட்க பிடிக்கலை. ஃபஸ்ட்டு முருகர் நம்மளை ஆட்கொண்டுட்டார் அப்படின்னா வேறு இதெல்லாம் கேட்கவே பிடிக்காது. அவரை பற்றியே யோசிக்க வைப்பார். என்ன நம்ம லைஃப்பில் எவ்வளோ சோதனைகள் வரும் தெரியுமா? டே பை டே வரும். ஏன்னா அவர் கொடுக்குற சோதனையிலேருந்து நம்ம மீண்டு வர்றோமா இல்லை அதை அப்படியே விட்டுடுறோமா அப்படின்னு பார்ப்பாரு. கைவிட மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய சோதனை வரும். டே பை டே சோதனையை மீட் பண்ணியே ஆகணும். நல்லா இருப்போம். திடீர்னு முருகர் ஃபோட்டோவை பார்த்தோன்னா தாரையாக தண்ணி கொட்டும். இந்த மாதிரி எனக்கு டெய்லி ஆகுது. பட் அது அவர் நம்ம கூட இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறதா இருந்தாலுமே நம்ம லைஃப்பில் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எந்த ஸ்டெப் வச்சு போகணுங்கிறதுக்கும் அவரே பாதையை வகுத்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்னோடய குழந்தைங்களுமே முருகர் பாட்டை அவ்வளோ விரும்பி கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு முருகர்னால் ஒரு கடவுள்னு நினச்சி, ஒரு சாதாரண கடவுள் நினச்சேன் நானே. இன்றைக்கி என் ஒட்டுமொத்த குடும்பமே முருகர் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையிலேருந்து ஓம் சரவண பவம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.